ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் தொடர்ச்சியாக சக்ஸஸ் இருக்கும். அதில் உள்ள டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நார்மலாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி கேள்விப்படுவீங்க. இதில் நம்ம சிம்பிளாக கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, முதல் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே முதல் 5 மினிட்ஸ் ஸ்கேனலோட ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஓஐ டேட்டாவை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கே பையர் வருவாங்க, எங்கே செல்லர் வருவாங்க, இதை நம்ம கற்றுப்போம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எண்ணில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு எண்ணில் நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரெண்டு தான். அதாவது ட்ரெண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா? நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா அதில் முதல்ல இருக்கக்கூடியதே ட்ரெண்ட் தான். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வைஸ் தான் மூவ் ஆகும். நான் எம்பிஏ படிக்க வச்சேன். சரிங்களா? எனக்கு கிளாஸ் போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பற்றி எனக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இப்படி வந்தால் மேலே போகும், இப்படி வந்தால் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் யோசிக்கும்போது, இல்லை நார்மலாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா மேலே போக போது, கீழே இறங்குறோம் அப்படின்னா செல் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் லாஸ் இருந்துச்சுன்னா கீழே இறங்கும். இப்படி தான் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குமே ஒழிய, நான் ட்ரேடுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் மார்க்கெட் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அப் ட்ரெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலுமே, ஏன் நான் அதை முதல்ல வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பை சைடு மட்டும் ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ எல்லாருமே இனிஷியலாக வரைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். இப்போ லாங் டேர்மாக ஹோல்டிங் போகிற எல்லாருமே பை தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ட்ரேட் பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, செல் சைடு அதெல்லாம் முயற்சிப்பாங்க, அடுத்து டவுன் ட்ரெண்டில் எப்படி பண்ணணுங்கிறது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே எதில் நடக்கும் அப்படின்னா பையிங் சைடில் தான் நடக்கும். அப்போது நீங்கள் இதில் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா, இதில் an uptrend or a bull market trend indicates that the financial markets are moving uptrend. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, மார்க்கெட் மேலே போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா அப் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப் ட்ரெண்டில் இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு சடனாக ஒரு பிரேக் அவுட் நடக்கும். இது அடுத்தடுத்து இதில் ஹையர் ஹைட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹையை விட, சரிங்களா, இதில் டபுள் ஹை வரும். பட் இருந்தால் இந்த ஹையை விட இங்கே மூவ் ஆகும்போது ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே பண்ணச்சா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? லோவர் லோனா இதை விட இது இங்கேருந்து இந்த லெவல் அகெயின் இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா நமக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் அடுத்த மூவில் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் தான் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் பை சைடுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர், அதாவது ரீட்டைல் ட்ரேடர், இப்போ தான் நம்ம இனிஷியலாக வந்திருப்போம், ஒரு ஸ்டாக்கை செக்கே பண்ண மாட்டோம். சரிங்களா? அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது, ஏன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம இவ்வளோ சர்ச் பண்ணி இந்த வீடியோலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். என் கிளாஸ்லேயே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நான் நார்மலாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் ஏதாவது சொல்லுங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. ஏன்னா இனிஷியலாக வரைச்சா நமக்கு அவ்வளோதான் இருக்கும் நாலேஜ். அப்புறம் நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் வரும்போது தான் இது நீங்கள் தெரியும் போதே இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 50 to 80% உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டில் பைக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் விச் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆல்சோ கால்ட் எ பேர் மார்க்கெட். அதாவது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா செல் பண்ணி பை பண்ணலாம். இப்போ செல் பை அப்படிங்கும்போது குழப்பம் வரும், என்னது செல் பை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்போ மார்க்கெட் சரியுது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணி பை பண்ண போகிறீங்க. இப்போது ரீசன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் கீழே இறங்க போகுது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரப்போகுது அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணலாம். இது இன்ட்ராடேயில் சாத்தியம். ஆப்ஷனில் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? புட் ஆப்ஷனாக பை பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விதத்துலையும் இன்ட்ராடேயும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ணலாம்.
பண்ணீங்க அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்ட் ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட் என்னைக்கெல்லாம் சரியுதோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். சரிங்களா? இதை பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 வேர்டுமே டெக்னிக்கல் வேர்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியம். அதாவது புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட். புல்னா காலை, சரிங்களா? பியர்னா கரடி. காலை என்ன பண்ணோம் அப்படின்னா குத்தி மேலே தூக்கும். சரிங்களா? அது இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கரடி கீழே அடிக்கும், அதுதான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கிற வார்த்தை. சரிங்களா? அதில் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ட்ரெண்டை பொறுத்த மட்டும், சரிங்களா? இதில் வந்துட்டு ஹரிசாண்டலை பொறுத்த மட்டும் மூவிங் ட்ரமாட்டிக்கலி அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி கன்சிஸ்டன்ட். அதாவது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அதாவது கீழேருந்து மார்க்கெட்டிங்கை மூவ் ஆகிட்டுருக்கோம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டோட, சரிங்களா, சைடு வே. இல்லை அப்படின்னா ஃப்ளாட் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. சரிங்களா? இதை அப் ட்ரெண்டோட யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். இந்த இடத்துல இங்கேருந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இதை நீங்கள் பைக்கு தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இதில் 2 இடம் இருக்குது. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணி அகெயின் மேலே போகச்ச நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது பை ட்ரெண்டில் இருக்குது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் வந்துகிட்டே இருக்குது. இங்கே என்ன ஆகிருக்கு, சரிங்களா, சஸ்டெயின் ஆகிட்டு ஹரிசாண்டல் லைன் ஃப்ளாட்டாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லுக்கு தான் பயன்படுத்தணும். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்சா நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணணும். இதுதான் நீங்கள் இனிஷியலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே. இது இல்லாமல் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஹோல்டிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டில் ஹைலி ரிஸ்க். இது நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான். யாரெல்லாம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்க்கான பாதையில் ஒரு 6 மாதத்தில் இது என்னங்கிற ஒரு புரிதல் வந்துடும். நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிடலாம். அப்போது இனிஷியலாக நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்க, எங்கே இருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த புரிதலே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதை வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மந்த்லி வீக்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும். 5 minutes 1 day இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் அதிகமாக வரும். ஒரு பிரேக் அவுட், வீக்லி பிரேக் அவுட்லேயோ மந்த்லி பிரேக் அவுட்லேயோ நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுட்டு ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.